Hey traders, Krishna here. Again Nifty வந்து 500 plus points வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. Yesterday வீடியோலயே நான் வந்து நிஃப்டி சார்ட்டை அனலைஸ் பண்ணி என்னோட வியூ என்னங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம எந்த மாதிரியான வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே சார்ட்டை வந்து ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நிஃப்டி நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும், கம்மிங் டேஸில் நம்மளோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணியே நல்ல குவாலிட்டியான ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் நீங்களுமே ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நான் வந்து எகெயின் இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு கன்சல்டேட் ஆச்சு. அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து மார்க்கெட் நமக்கு லீவு. அதாவது நிஃப்டி இந்த சேனலில் ட்ராவல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் சர்வைவ் ஆச்சு அப்படின்னாலே எகெயின் அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம் தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போக பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். மேபி மார்க்கெட் உங்களுக்கு ரைஸ் ஆனால் கூட நீங்கள் அங்கேருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி அதே தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் எகெயின் டவுன் சைடு தான் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரிக்கியாக மேபி நம்ம வந்து செல் சைடு கன்ஃபார்மாக நம்ம எடுக்கலான்னு வெயிட் பண்ணால் கூட மார்க்கெட்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணி நம்மளை வந்து பை சைடு போகிறதுக்கு ட்ராப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி மார்க்கெட் கண்டினியூ பையிங் ப்ரெஷர் எனக்கு இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ட்ரேடே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்ச் பண்ண முடியாமல் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் மூவ் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக போய் ட்ராப்பில் மாட்டணும்? உங்களோட செட்டப் எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு எவ்ரி மந்த் நமக்கு வந்து 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்னா எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் 6 or 7 டேஸ் வந்து உங்களுக்கு இனஃப் நீங்கள் உங்களோட மந்த்லி ரிட்டர்னை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ பாருங்கள், லாஸ்ட்டு 3 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் ஃப்ரைடேவும் இன்றைக்கும் நல்ல ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த 2 டேஸே வந்து உங்களுக்கு இனஃப் தான். உங்களுக்கு இந்த மந்த்துக்கான பே வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் ஆயிருக்கு. ஸோ இது எதனால இப்படி ஆகுது அப்படின்னா நல்லா பாருங்க, டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து மார்க்கெட் கன்சல்டேட் ஆயிருக்கு. நல்ல செல் சைடும் போல, அதே மாதிரி லாங் சைடும் புல்லிஷாக போல. அதுக்கு பதிலாக மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கன்சல்டேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைடே அதிகப்படியான செல்லர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பொசிஷனை பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரீஎன்டர் ஆவாங்க. அதே மாதிரி இந்த கேப் டவுனை யூட்டிலைஸ் பண்ணி அதிகப்படியான பையர்ஸும் வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுறது கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது. அதே சமயம் கேப் அப் ஆகும்போது கூட ஒரு பீரிஷ் கேண்டில் கூட வரும். இது வந்து நார்மல் தான். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட் என்னதான் மேலே போனாலுமே நீங்கள் வந்து செல் சைடு பாருங்கன்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். பாருங்கள், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நமக்கு ஒரு புல்லி சைன் காணிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல வீக்னஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? அதாவது இந்த கேண்டில்ஸ் பாருங்கள், ரொம்ப வீக்கான கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இன்னைக்கு டேல. இன்னையோட சப்போர்ட் ஏரியாங்கிறது எது? இந்த லோ. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, மார்க்கெட் அப்படியே கன்சோலேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா டே லோவை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுலேயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஷார்ட் சைடு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு அதிகப்படியான கன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மார்னிங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு பியரிஷ் சைன் காணிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரெண்டிங் அண்ட் டவுன் மூவ். இந்த இடத்துலையும் ஒரு கன்சோலேட் கொடுத்துட்டு எகெயின் கீழே வந்திருக்கு. டே லோவையுமே கட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான அதிகப்படியான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஷார்ட் சைடு போகலாம். ஸோ நானுமே வந்து என்னோட வியூவை டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம டெலிகிராம் சேனலில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
செல் அண்ட் ரைஸ்ன்னு தான் சொல்லியிருந்தேன், நோ பைன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, மேபி நீங்கள் ஏதாவது ராங் சைடு இருந்தால் கூட இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தப்பான ட்ரேட் எடுக்காமல் கூட நீங்கள் வந்து உங்களோட லூசிங் ட்ரேட்ஸை வந்து குறைக்கலாம். அதுக்காகவும் ப்ளஸ் லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ பாருங்கள், நான் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், செல் அண்ட் ரைஸ் நோ பை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் டயத்தில் வந்து என்னால் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. மேபி நான் எதுவும் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நான் எடுக்கிற ட்ரேடை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறையா ட்ரேடுமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எகெயின் செல் அண்ட் ரேலி தான். இப்போ வர நமக்கு வந்து மார்க்கெட் எந்த விதமான ஒரு புல்லி சென்டிமெண்ட்டும் வரல. அட் த சேம் டைம் வந்து குளோபல் நியூஸும் உங்களுக்கு தெரியும், ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பிக் இம்பேக்ட். ஸோ அதனால் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் எல்லாம் செட்டில் ஆனால் தான் மேபி பை சைடு போகலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போதைக்கு செல் அண்ட் ரைஸாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எபோவ் 26,250 ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம பை சைடு போகிறோம். அது வரை வந்து நம்ம செல் சைடு தான் பார்க்குறோம். மேபி மார்க்கெட் வந்து நாளைக்கு எகெயின் ஒரு பையிங் சைடு மேலே போனால் கூட நம்ம வெயிட் பண்ணி செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுப்போம். இல்லை அப்படின்னா நம்ம லீவ் பண்ணிடலாம். என்னோட வியூ என்னங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் கொடுப்பேன். அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.